ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्. वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्. मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्. ॐ सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यम् करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. ॐ नारायणो परो व्यक्तात् अण्डम् अव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्तु मे लोकाः सप्तद्वीपा च मेदिनी. பேஜ் நம்பர் 220, 13வது ஸ்லோகத்தினுடைய முன்னுரை. மானுஷயேவே லோகே வர்ணாசிரமாதி கர்மாதிகாரோ ந அன்யேஷு லோகேஷு இதி நியமக்கின் நிமித்த இதி अथवा वर्णाश्रमादि प्रविभाग भेदा मनुष्याः मम वर्तम् अनुवर्तन्ते सर्वस इति उक्तम् कस्मात् पुनः कारणात् नियमेन तव एव वर्तम् अनुवर्तन्ते न अन्यस इति उच्यते. சோ பகவத்கீதா, இந்த கீதா என்ன சப்ஜெக்ட் மேட்டர் பகவத்கீதைக்கு அப்படின்னா ஆத்மா அனாத்மா விவேக. இது புரிஞ்சாதான் பகவத்கீதைக்குள்ள கம்ஃபர்டபுளா நுழைய முடியும். அந்த ஆத்மா அனாத்மா விவேகத்தை பல முறையில பல தினசா சொல்றார். அதுல கர்மத்தை கொண்டு அந்த கர்மத்திலேந்து பிடிச்சுட்டு போய் அந்த ஆத்மாவுக்கிட்ட கொண்டு போற. ஏன்னா இவன் கர்மம் செய்யணும். வேதாந்திக்கு இருக்கிற ஒரு பெரிய தொல்லை என்னன்னா, நோ ஆக்ஷன்றது சொரூபம், இன்ஆக்ஷன்றது அவனுடைய சுபாவம். இன்ஆக்ஷனை நோ ஆக்ஷன்ல கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றான். இட்ஸ் அ பிக்கஸ்ட் ப்ராப்ளம். ஓகே, சோ அதனால இன்ஆக்ஷன் போகக்கூடாது, நோ ஆக்ஷன் போகிறதுல புரிஞ்சுக்கணும். அப்ப நோ ஆக்ஷன் தெரிஞ்சுடுத்துனா எங்க வேணா நீங்க ஆக்ஷன்லெஸ்ஸா இருக்கலாம். அதனால இன்னர் லீஷரா இருக்க முடியும். இது ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் விஷயம்.
அதுக்காக கர்மத்தினால கர்மதான் பந்தப்படுத்துறது. ஆனா நேச்சுரலா நமக்கு கர்மத்திலிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்றோம், பல காரணத்துக்காக ட்ரை பண்றோம். அதுல வேதாந்தியோட பிரச்சனை என்னன்னா, இது தெரிஞ்சுண்டு தப்பு பண்ணுவோம். அதனால எவ்வளவு தூரம் பண்ணணும் எவ்வளவு தூரம் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுண்டு பேசிக்கலி ஆத்மா அனாத்மா விஷயத்தை எடுத்துட்டு பண்ணணும். அதனால இங்க ஒரு முக்கியமான ஸ்லோகம் இப்ப வந்துட்டு இருக்கிறது. முன்னுரையில் என்ன சொல்றேன்னா, மானுஷ ஏவ லோகே வர்ண ஆசிரமாதி கர்மாதிகாரகா அப்படின்ற இந்த வர்ணாசிரம திட்டம் ஒன்லி ஃபார் மனிதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகே, வேற யாருக்கு இல்லை. நான் அந்நேஷு லோகேஷு இது நியமஹா. 17-14 லோகத்துல யாருக்கும் கிடையாது. இல்ல குளோபலி எடுத்துட்டா 7 கண்டத்துல யாருக்கும் கிடையாது. பாரதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு திட்டம் வர்ணாசிரம திட்டம். இத ஸ்டடி பண்ணி மெக்காலே இந்த விஷயத்தை எடுத்துட்டான். நமக்கு ஏற்கனவே கோளாறு, அவன் போதா குறைக்கு இந்த வர்ணாசிரம திட்டம். அதனால அவன் என்ன முகூர்த்தத்தில் சொன்னானோ, இவன் நம்ம அர்ஜுனன் வர்ண சங்கரகா வந்துடும், அதுதான் வந்துருத்து. யாருல எந்த குரூப்ல இருக்காங்க, எந்த குரூப்ல எந்த வேலை செய்யறது, ஒரே குழப்பம் இருக்கு. அவ எந்த பர்சன் எந்த வர்ணத்தில் இருக்கான், எந்த ஆசிரமத்தில் இருக்கான், என்ன கர்மத்தில் இருக்கான், இது புரியாம ஸ்வதர்மம் பண்ண முடியாது. எப்ப ஸ்வதர்மம் இல்லையோ அங்க கர்மயோகத்துக்கு போகிறதுக்கு லீட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு இன்டர் கனெக்ஷனா இருக்கிறது, ப்ராப்ளமா ஆயிடுது. ஓகே, இந்த வர்ணாசிரமம் பாரதத்துக்கான பியூட்டிஃபுல் சிஸ்டம், இது கட்டமைப்பு. ஓகே, அப்படியே அந்த ஜனங்களை அப்படியே கொண்டு வரது, அப்படி கொண்டு வர ஒரு சிஸ்டம் இங்க அழகான ஒரு அமைப்பு முறை இருந்தது. அந்த அமைப்பு முறையை இப்போ எடுத்துட்டாங்க. ஓகே, கின் நிமித்த இதி. சரி, இந்த வர்ணாசிரம தர்மத்தை பண்ணினது யாரு? கிம் நிமித்த இதி, இது செய்தது யாரு அப்படின்னா பகவானே சொல்ல போறார், மயா சிருஷ்டம், நான் தான் பண்ணினேன். அப்ப த ஹோல் மனுஷ வர்க்கத்திற்காக ஒரு பிளான் பண்ணி அதை ஒர்க் பண்ணி அதை எக்ஸிகியூஷன் பண்ண, அதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கர்மா இருக்கும் இல்லையா? இப்ப அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் கர்மா கிருஷ்ணர் பண்றாருன்னா ஏகப்பட்ட கர்மா பண்றார். புரியுதா? அப்ப கர்மத்துல உச்ச சாயில இருக்கிறவர் பகவான் கிருஷ்ணர். இங்க நீங்க பிறந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவருடைய சரீரம் மறையிற வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே கர்ம மயமா இருக்கு. அந்த ஆளு ஆத்மா அனாத்மா பத்தி பேசுறாரு. கான்ஃபிளிக்ட் ஆகுறதுல இப்ப அதனால, ஆனா கர்மா ஞானம் சமுச்சயமாகாது, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. அப்ப கிருஷ்ணர் பண்றதுல ஏதோ ரகசியம் ஒண்ணு இருக்கு. அந்த ரகசியத்தை ஒருத்தனுக்காவது புரிய வச்சுன்னு ட்ரை பண்ற, அது இவன் மாட்டின்டான். அதனால கிம் நிமித்த கிதி மயா சிருஷ்டம், நான் தான் பண்ணினப்பா, என்னால தான் செய்யுது அப்படி சொல்லிட்டு சொல்லி, அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, மம வர்த்தம அனுவர்த்தந்தே. ஏற்கனவே 11வது ஸ்லோகத்துல சொன்னார், நான் வகுத்து கொடுத்த விஷயத்துல தான் ஆல் ரிச்சுவல்ஸ், ஜனங்கள்லாம் நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அதுல தான் இன்னைக்கும் இருக்கிறார்கள், நடந்துட்டு இருக்காங்க அப்படின்றத அத்தாரிட்டியோட சொல்றாரு அவர். பிரதான். அதனால வேற யாரு என்ன கேள்வி கேட்கிற, நான் தான் பண்ணி கொடுத்தேன், இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் நான் தான் பண்ணி கொடுத்திருக்கேன் அப்படி அத்தாரிட்டியா சொல்றாரு. வர்ணாசிரமாதி பிரவிபாக பேதா மனுஷ்யாக மம வர்த்ம அனுவர்த்தந்தே சர் ஈஸ்வர இதி உக்தம் அப்படின்றத சொல்லி முடிச்சார். சோ மனுஷர்களுக்கு கடைபிடிக்கிறதுக்கான எல்லா வர்ண ஆசிரமம் அண்ட் ஆசிரம தர்மம், வர்ண தர்மம் ஆசிரம தர்மம், சொசைட்டிக்குள்ளர எப்படி இருக்கணும், இண்டிவிஜுவல் லைஃப் எப்படி இருக்கணும், பியூட்டிஃபுல். அந்த வேர்டே அழகா இருக்கு பாருங்க. நீ தனிப்பட்ட முறையில் எப்படி இருக்கணும், சமுதாயத்துக்குள்ள எப்படி இருக்கணும்.
இந்த பியூட்டிஃபுல் சிஸ்டம் என்னன்னா ஹாரிசான்டல் வெர்டிகல் சிஸ்டம் அப்படி சொன்ன. இந்த ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிகல் இருக்கு இல்லையா, வெர்டிகலா நீ ஆசிரமம் தாண்டி போயிட்டே இருக்கணும், சன்னியாச தர்மத்துக்கு போய் அந்த முக்தி அடையணும். அதுக்கு இந்த பேஸ் இருக்கு இல்லையா ஹாரிசான்டல், அது எவ்வளவு தூரத்துக்கு ஸ்ட்ராங்கா அமையறதோ வர்ண தர்மத்தை அதை பொறுத்து இந்த லிப்டானு மேல போகும். மேல போக போக பாத்தீங்கன்னா கீழே பேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா வெரி டிஃபிகல்ட். புரியுதா? அதனால இதெல்லாம் நான் தான் பண்ணினேன். இந்த வேத நெறி வாழ்க்கையை கொடுத்தது நான் தான். அதுக்கு பேரு இந்து சனாதன தர்மம், வேத நெறி வாழ்க்கை, வே ஆஃப் லைஃப். ஓகே, அப்படி நான் தான் கொடுத்தேன் அப்படின்றத சொல்றாங்க. இங்க என்ன, இது பாஷ்யம் படிக்கிறோம் இல்லையா, இந்த 11வது ஸ்லோகத்துக்கும் 12வது ஸ்லோகத்துக்கும் என்ன சங்கதி, ரெண்டுத்துக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத இங்க விளக்கறதுக்கு ட்ரை பண்றாரு. ஓகே, அதனால முன்னாடி அப்ப 11, 12 ஏற்கனவே உங்களுக்கு நன்னா தெரிஞ்சாதான் இந்த 13வது ஸ்லோகத்தை பத்தின ஐடியா உங்களுக்கு தெரியும். புரியுதா? அதை கண்டமா கேட்டு அது அங்க மறந்து, 12 கேட்டு 12 மறந்து 13 வந்தா 13 ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நோ ப்ராப்ளம். அதனால ஒன்னும் பெரிய குடிமொழி போகாது. ஓகே, இதெல்லாம் பாஷ்யக்காரர் பண்றது, அங்கேயா அவர் பண்றாரு, இங்கேயா இப்படி சொல்றாரு, இதெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து அவ்வளவு தூரத்துக்கு தீக்ஷணுமா அதுக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு டீப்பா உள்ள போயிருக்காருன்னு அர்த்தம். சோ எல்லாருமே என்னுடைய பாதையில் தான் நடக்கிறாங்க. ஓகே, ஏன் மற்றவங்க பாதையில நடக்கிறது இல்லை அப்படிக்கு அதற்கான பதில் இந்த 13வது ஸ்லோகம். ஓகே, அதனால ஏன் இது மனுஷர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை அப்படின்ற கேள்வியும் வருது. அதனால இப்ப அடுத்தது 13வது இது முன்னுரை. இந்த முன்னுரையில 13வது ஸ்லோகத்து முன்னுரை மாத்திரம் ஸ்பெஷலா 2 முன்னுரையை அவர் கொடுக்கிறார். அவர் இங்க என்ன சொல்றாரு, கனெக்ஷன் என்ன கனெக்ஷன் அப்படி சொல்ற. 11வது ஸ்லோகம் மம வர்த்தந்தே, அது கனெக்ஷன். மம வர்த்தந்தே, நான் தான் பண்ணினேன். யாருக்கு? 12வது ஸ்லோகம் மனுஷ்யலோகே, நான் தான் பண்ணினேன். யாருக்கு பண்ணினது? மனிதர்களுக்காக செய்யப்பட்டது. அப்ப 13வது ஸ்லோகத்துக்கான 2த்துக்கும் பதில் இங்க வந்து, மனுஷனுக்கு மட்டும்தான் வர்ணாசிரம அதிகாரம் இருக்கிறது, மற்றவங்களுக்கு கிடையாது. ஏன் கிடையாது? நம்பர் 1 கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வர்ணாசிரம விபாகம் இருக்க அந்த இது 11வது ஸ்லோகத்துல மம வர்த்த அனுவர்த்தந்தே அப்படின்ற சொன்னார். இது நானே வகுத்து கொடுத்தேன் அப்படி 11ல சொன்னாரு. கஸ்மாத் காரணாத் தவ நியமேன ஏவ வர்த்தம அனுவர்த்தந்தே. ஏன் இது வைதிகர்கள் மாத்திரம் செய்யணும், மற்றவர்கள் ஏன் சொல்லப்படவில்லை? இந்த வேத மார்க்கத்தில் பின்பற்றுகிறவர்கள் மாத்திரம் இதை ஏன் பண்ணணும், மற்றவர்களுக்கு ஏன் இது சொல்லப்படவில்லை? அந்நியஸ்தி இது பிரஷ்ன உச்சத்தே. இப்படி ஒரு கேள்வி வருகிறது அப்படின்றார். இவரே ஒரு கேள்வி எழுப்புறார். சில சமயம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இவரே ஒரு டவுட் கிளப்பிட்டு, அவர் டவுட் கிளப்பிட்டு நமக்கு டவுட் வரும். அவர் டவுட் நீக்கினோடனே ஆமா இது என்ன இருக்கு அப்படின்னு அவரு சொல்வார். புரியுதா? அதனால இவர் பாஷ்யத்தில் இருக்கிற ஒரு விசேஷம் என்னன்னா, எவனும் இவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டாது, பாஷ்யக்காரர்கிட்ட. இது ஒரு விசேஷம். ஓகே, இந்த 13வது ஸ்லோகத்தை இப்ப படிப்போம். சாதுர்வர்ண்யம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசஹ தஸ்ய கர்த்தாரமபி மாம் வித்ய கர்த்தாரமவ்யயம். இந்த முதல் வரிக்கு ஒரு 7 கிளாஸ் எடுத்திருக்கோம் மூலத்துல. இப்ப நம்ம அரை கிளாஸ் தான் எடுக்க போறோம் பாஷ்யனால. 2வது இருக்குல்ல வரி, அது ரொம்ப முக்கியமானது, அது விஸ்தாரமா எடுப்போம். எடுத்துல அப்போ இந்த கிளைமாக்ஸ் சீனே 2வது வரியில தான் இருக்கிறது. முன்னாடி வரி பரம்பைபம், 2வது வரி ஜீவ யாத்திரா. அவ்வளவுதான். ரெண்டும் புரிஞ்சுத்துனா கரெக்டா இருக்கும்.
இந்த ஜீவ யாத்திரைக்காக இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு வர்றார். புரியுதா? அந்த கர்மத்தை எம்பசைஸ் பண்ணி அந்த வர்ண தர்மத்தை சொல்லி அந்த வர்ண தர்மத்துக்குள்ள வந்தேனா தான் நீ அந்த மைண்டானு கேட்ச் பண்ண முடியும் அந்த விஷயத்தை சொல்லி ஓகே. அதுக்கப்புறம் திரும்பவும் 18 சொல்வார். நம்ம யூஎஸ்ல அங்க எடுத்து சொன்னோம். அங்கேருந்து எடுத்து அந்த 6 கிளாஸ்ல கொண்டு வந்தோம். ஆச்சரியமா சில பேர் கேட்டிருந்தாங்க. அதே வேலை தான் இவரும் பண்ணிருக்காரு சங்கரா. பாஷ்யத்தை படிக்கும் போது தெரியுது. நான் அப்படி பாஷ்யம் படிச்சு அங்க எடுக்கல. நானா அப்படி புரட்டி பார்த்து அதுல இருந்து வர்ண தர்மம் அங்கேயும் சொல்லிருக்காரு. அங்கிருந்து எடுத்து அது சொன்னது இங்கேயும் பொருத்தம். இங்கேயும் அப்படித்தான் சொல்றாரு. இப்ப 13வது ஸ்லோகத்துல 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புரட்சி பண்ணிருக்காரு கிருஷ்ணர். அதுக்கு முன்னாடி காலையில சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிஸ்டம் டிஃபரெண்டா இருந்தது. இவன் இந்த ஜாதி, இவன் குலகர்மா, அவனுடைய இது எல்லாமே ஒழுங்கா இருந்தது, கரெக்டா இருந்தது. அப்ப யாருக்கும் கொஸ்டின் எல்லாம் கேட்கறதுக்கு இது இல்ல, கேள்வி இல்ல. இது வந்த பிறகு என்னாச்சுன்னா இங்க பரிஷத்து மகாராஜாக்கு பிறகு கலியானது ஸ்டார்ட் ஆச்சு. பரிஷத்துக்கு முன்னாடி இருக்கிற யுகம் டிஃபரெண்ட், பரிஷத்துக்கு பிறகு வருகிற யுகம் டிஃபரெண்ட். பரிஷத்துக்கு பிறகு நம்ம ஒரு கணக்கு ஒண்ணு சொல்லியிருக்கோம். 60 × 60 3600 வருஷம் பொற்காலமா இருந்ததுன்னு. அதுக்கப்புறம் ஒரு 1600 வருஷம் நிறைய படையெடுப்பு வந்தது. அப்ப மொரட்டு இனங்கள்லாம் வந்துடுது. அதுல நிறைய மிக்சிங் ஆயிடுச்சு. வெளியில இருக்கிற ஜனங்களோட கலப்பு ஒன்னா சண்டை போட்டு அந்த புத்தி நமக்கும் ஸ்லோவா போதா குறைக்கு கடைசியா மெக்காலே 4 வருஷம் ஸ்டடி பண்ணி ஏன் இவனை மாத்திரம் அசைக்க முடியல அப்படி சொல்லி ஸ்டடி பண்ணி மொத்தத்தையும் ஒழிச்சுட்டான். இப்ப அதை திருப்பி சரி பண்ணி அதே பகவத்கீதையை நம்ம புதிய ஸ்டைல்ல கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் வேதத்தை கீதையில கொடுத்தார். நம்ம கீதையே புதுமை பண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்க வேண்டிய கஷ்டத்தில் இருக்கும். ஓகே, என்ன அப்படின்னா பகவான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஜாத்தியை விட்டுட்டு குணக்கர்மம் எடுத்துக்கோ, அதுல தான் 4ஆ பிரிக்க முடியும், ஜாதி பிரிக்க முடியாது. அப்ப குணத்தினுடைய அடிப்படையில் கர்மத்தினுடைய அடிப்படையில் பண்ணு அப்படின்ற சொன்னார். ஓகே, அப்ப நம்முடைய முன்னாடி இருந்த பீரியட் எப்படி இருந்ததுன்னா வெளிநாட்டினுடைய படையெடுப்பு வரத்துக்கு முன்னாடி நம்ம குணக்குன்றா இருந்திருக்கோம். ஸ்ருண்வந்தோ விஸ்வமாரியம், நீ உலகம் போய் பண்பு பதாகை ஏந்தி எல்லாரையும் நல்ல குணங்களா மாத்தணும். எங்கெல்லாம் எவனவர்கள் நம்ம வியாபாரம் பண்றதுக்கு போனாங்களோ அங்கெல்லாம் நம்ம ஆதிக்கம் பண்ணாம அவர்களுடைய ஏரியாவில் அவர்களை நாம எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவளை டெவலப் பண்ணிருக்கோம், இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி இது தர்மம். ஓகே, ஸ்ருண்வந்தோ விஸ்வமாரியம், ஆரிய ராணி எங்கள் பாரத மாதா அப்படி பாடுறாரு மகாகவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆரியநாதா அப்படி சொல்லுவாங்க. யார? புருஷனை. ஓகே, ஆரியநாதா அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பண்புள்ள கணவனேன்னு அர்த்தம். ஆரியநாதா இது ஹிந்து, அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஹிந்து பண்பாடு இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹிந்து கலாச்சாரம், ஹிந்து தர்மம், ஹிந்து பண்பாடு. இப்ப பண்பாடுன்றதுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கலாச்சாரம், ஆச்சாரம், பண்பாடு. ஆச்சார கோவைன்னு ஒண்ணு இருந்தது, தமிழ்நாட்டிலே எடுத்து விட்டான். இந்த இவனெல்லாம் இந்த கழக ஆட்சி வந்த பிறகு அதெல்லாம் வந்தா கெட்டு போயிடும் நாடு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் எல்லாம் கேள்வி கேட்பான்னு சொல்லி அந்த பண்பாடெல்லாம் ஒழிச்சுட்டான். ஆத்திச்சூடியை ஒழிச்சுட்டான், கொன்றை வேந்தனை எல்லாத்தையும் விட்டுட்டான். திருவள்ளூர் அவர் ஒரு எழுதியிருக்காரு, அதெல்லாம் இங்க வேண்டாம். ஓகே, அவன் வேற மாதிரி எழுதியிருக்கான். முதல் அத்தியாயம் முதல் இது அறத்துப்பாலை விட்டுட்டான். புரியுதா? இதெல்லாம் கெட்டு குட்டிச்சவராக்கி வச்சிருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்குன்னா குணங்களை எவ்வளவு தூரத்துக்கு கெடுக்க முடியுமோ பண்பாட்டை கெடுக்கிற அளவுக்கு அனாச்சாரமானது வந்துடுது. போதா குறைக்கு மொத்தமா சினிமா துறை ஃபீல்டு அந்த சினிமா ஃபீல்டு ரூலிங் பார்ட்டி ரெண்டும் குட்டிச்சவராகி மொத்த பாரத நாட்டிலே கெட்டுச்சவரா போனதுல மொத்தத்துக்கு புத்தகம் எடுத்துக்கிறது தமிழ்நாடு. வாங்க, அப்படி இந்த பாரத நாடு திருத்தணும்.
அதுல 5 ஸ்டேட் சொல்றேன். அதுலயும் திருத்த வேண்டிய ஸ்டேட் தமிழ்நாடு. இதுதான். இதை திருத்திட்டோம்னா பாரதமே திருந்ததுக்கு அர்த்தம். அப்படி ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கண்ணு முன்னாடி மாயாவதியை தோக்கடிச்சாச்சு. நம்மளால அப்படி எல்லாம் தோக்கடிக்க முடியாது. தமிழ்நாட்டில் அவ்வளவு தூரத்துக்கு இவன் மூளை செலவு செய்யப்பட்டிருக்கான். அந்த மாதிரி இங்க பசுவுக்கு முன்னோம். இது நம்மளுடைய கலாச்சாரம். பசுவை கொலை பண்றது அனாச்சாரம். இதெல்லாம் இப்பதான் இப்ப குடிக்காம சாப்பிடக்கூடாது, அனாச்சாரம். சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்துக்கணும். வைகரை துயிலெழு. ஓகே. இந்த 4:30 முகூர்த்தம் இருக்கு இல்லையா, அப்ப காலையில எழுந்து குளிச்சுடணும். முதல் வேலை என்ன பண்ணணும்னா, காலையில பாத்ரூம் குள்ளர போகும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில வந்துடணும். ½ an hour எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடணும். பிஃபோர் 6 எல்லாத்தையும் முடிச்சிடணும். இது ஒரு விஷயம் எடுத்துட்டாலே ப்ராப்ளம் ஆயிடும் இல்லையா. அதெல்லாம் பண்புகள் அங்க பார்த்துப்போம். இங்க நம்ம ஆத்மா பத்தி பண்பு என்ன. பேசிக்கலி நம்ம அழிச்சாட்டியம் ஆயிடுச்சு. அப்போ சின்ன சின்ன கலாச்சாரம், சின்ன சின்ன பண்பாடு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, மேனர்ஸோட பேசுறது, இதெல்லாமே போயிடுது. ஓகே. கால் தொட்டு இப்படி கால் பட்டு எடுத்துனா உடனே கையை எடுத்து கும்பிடணும். ஓகே. இதெல்லாம் அப்படி இல்லை. இல்ல என்ன ஆயிடுச்சு, இப்போ உனக்கு அடிபட்டுதா கால் பட்டதுனால இப்படி கேட்கிறான் அந்த குழந்தை. அவனுக்கு அந்த சம்ஸ்காரம் சொல்லிக் கொடுக்கல. ஓகே. இப்படி பண்ணா இது இதுவாகும், இது பண்ணா இதுவாகும். வீட்டுக்குள்ளர ஹிந்து பண்பாடு கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தாதான் நாளைக்கு அந்த குழந்தை சரியான விதத்துல வரும். புரியுதா? அதனால அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். ஓகே. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. முதல்ல தமிழே தகராறு, என்ன அம்மாக்கே தகராறு, குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறது அதை விட தகராறு. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படி சொன்னா அவன் கேட்பான், என்னம்மா அப்படின்னு. இருடா அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். சப்போஸ் 2 பேருக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, குழந்தைக்கு முதல் கேள்வி கேட்கும். அது அமெரிக்கன் ஸ்டைல், எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கும். ஆலயம் தொழுவது சொலம் நன்று சொல்றியம்மா, கோயிலுக்கு போகணும்னு சொல்றிய, நீ போனது இல்லை, நானும் அப்பாவும் போனது இல்லை, நான் பார்த்ததே இல்லையே, அப்ப வெறுமனை படிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்கும். புரியுதுல? எங்க தகராறு வருது இல்ல. அதனால கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, அதை எடுத்துட்டார் பேரண்ட்ஸ்க்காக ஒரு ஒரு நல்ல விஷயத்தை. இதெல்லாம் வந்தா முன்னேறிட தமிழ். அதனால அவர் கருணையா எடுத்துட்டார் அதெல்லாம். ஓகே. அதனால இது சொல்லணும். அது ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். எவ்வளவு அழகான வார்த்தை தெரியுமோ அது. அது பை பிளட்லயே இருக்கணும். பொல்லாங்கு சொல்லணும். பொல்லாங்குன்னா என்னது? குறை சொல்லக்கூடாது இன்னொருத்தரை பத்தி. புரியுது? இப்போ இன்னொருத்தரை குறை சொல்லக்கூடாது. இது எவ்வளவு பெரிய பண்பாடுன்றீங்க. எடுத்தோன்னு அந்த டிவில இருந்து அந்த அதுவும் இந்த டிவி இது இருக்குல்ல, இந்த டிபேட், அத பாத்தீங்கன்னா நமக்கே பைத்தியம் முடிச்சிடும் போல இருக்கு. 10 நாள் பாத்தீங்கன்னா நம்ம யாரை பார்த்தாலும் திட்டின்னு இருப்போம். பாசிட்டிவா கன்ஸ்ட்ரக்டிவா அதை சொல்றதில்ல, பேசுறதில்ல. ஓகே. நான் அபியாசம் பண்ணி பார்த்தேன். நான் அதை அப்படியே ஒரு வாரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரவும் போறவங்கள நானே திட்ட ஆரம்பிச்சுட்டேன். அது ஏன் இப்படி குதர்க்கமா பேசுறேன் அப்படின்னா அந்த டிவியோட எஃபெக்ட். அவன் அப்படித்தான் கேள்வி கேட்கிறான். மடக்கணும். அங்க விஷயத்தை சொல்றதில்லை, அவனை மடக்கி அவனை மட்டப்படுத்தணும். அவ்வளவுதான் அதனுடைய இது வாதம். அல்பம், இந்த ஜல்பம். ஆல் டிபேட் நடக்கிறது இல்லையா, அதெல்லாம் ஜல்பவாதம். அது ஏற்கனவே சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு. அதனால இது குழந்தைகளுக்கு சும்மா நோய் நோய் எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கக்கூடாது. சிலதெல்லாம் சொன்ன செய்யணும். அப்படி சம்ஸ்காரத்தை கொடுக்கணும். நீங்க அதெல்லாம் வளர்ந்து பெரியவாளா ஆயிட்டீங்க. ஓகே. இப்ப நீங்க அடுத்த ஜெனரேஷன் குழந்தைக்கு சொல்லணும். நான் தான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீனாவது வளர்ந்த பிறகு உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடு அப்படி சொல்லணும். புரியுதா? ஏதோ பண்ணுங்க. அப்ப வேத நெறி வாழ்க்கை. ஏன் சனாதன தர்மம் பண்புக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுன்னா, லாஜிக் ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் பிறவி மறுபிறவி மாறி மாறி இருக்கு இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவான்னா, மனுஷ ஜாதி மிருக ஜாத்தியில இருந்து மனுஷ ஜாதிக்கு வந்திருப்பான்.
அப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருப்பான். நான் இதுல ஓம்காரேஸ்வரர் இருக்கும்போது குரங்கு, நாய் நிறைய இருக்கும். நிறைய குரங்கு இருக்கும், ஒரு 100கணக்கான குரங்கு இருக்காங்க. ஓகே, நான் வந்து அது அன்பாவே நடத்த முடியாது போல இருக்காங்க. இது கொடுத்தா இப்படி கையில வாங்கிக்கிறது. ஓகே, அது சாப்பிட வேண்டியதானே. இன்னொருத்தர் கொடுக்கும்போது அதை தட்டி பறிச்சு இதையும் சாப்பிட மாட்டது, அதுவும் கொடுக்க நாய் பெற்ற தங்கம் பழம் மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அது என்ன செய்யறது, அதுக்கு நாம உபதேசம் பண்ண முடியும்? ஒன்னும் பண்ண முடியாது. இப்படி ஒண்ணு போட்டு அப்படி ஒண்ணு போட்டு 10 திசையிலையும் போட்டு 10 பேரையும் பிரிச்சுடுவோம். நான் அதுல இருந்து ஒண்ணு தெரிஞ்சு, ஏன் மனுஷனுக்கு இப்படியே புத்தி வந்ததுன்னா இவன் ஃப்ரெஷ்ஷா அந்த ஜாத்தியில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு புரிஞ்சுது. அப்போ அப்படி வந்திருக்கும் போது அவனுக்கு டீச்சிங் எங்க பண்ணப்படுறது? வீட்டுக்குள்ளதான் டீச்சிங் பண்ண. ஓகே, ஏன்னா டீச்சர் சொல்லிக் கொடுக்க முடியாது. ஏன் டீச்சர் சொல்லிக் கொடுக்க முடியாது? அவளுக்கு சிலபஸ் முடிக்கணும். அந்த சிலபஸ்ல ஆலயம் தொழுவது சாலவன் என்று சொல்றது இல்ல. புரியுதா? அன்னையும் பிதாவும் முன்னறி தேவையெல்லாம் இல்ல. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு கதை தான் சொல்றதுமா அவனுக்கு அப்படின்னா அதெல்லாம் சொல்ல முடியாது. சிலபஸ் முடிக்கணும் சார் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? அவன் சிலபஸ் முடிச்சு அவன் மார்க் பண்ணி மேல வந்து போர்டு பண்ணி 100க்கு 100 வாங்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கூல் வந்து பெஸ்ட் ஸ்கூல். ஓகே, அப்புறம் கேரக்டர் வைஸ் என்ன இருக்கு அப்படி இருந்தா அது இல்லை. எல்லாமே மார்க் ஓரியன்டல் விஷயம். மார்க் எடுக்கலன்னா அவன் வந்து அதோ கதி, அவன் ஒன்னுத்துக்கோ லாய்க்கு இல்லாத பையன். புரியுதா? எம்ஜிஆர் உட்பட எல்லாருமே அட்டம்ப்ட். ஒண்ணுமே முடியாதுன்னு நினைக்கிற என்ன எவ்வளவு பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கான். அவெல்லாம் நிறைய பெரிய ஆள் அட்டம்ப்ட், நிறைய பெரிய ஆள், நிறைய ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவள எங்கேயோ இருக்கான். ஓகே, கிளர்க்கு. ஏன் இது ஒரு மார்க், இது ஒரு விஷயமா? இது வாழ்க்கையில பண்பு இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்றத சொல்றாரு. அதனால அதுவும் இந்த இது கிருப்பண புத்தி, லோபி புத்தி. இந்த லோபி புத்தி மிருகத்துக்கு சகஜமா இருக்கு, கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, அதனால நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து லோபித்தனமா இருக்கிறது காரணம் அங்கேருந்து ஃப்ரெஷ் ஜாத்தி வந்திருக்கு. புரியுதா? இப்போ கொஞ்சம் பேர் வேணா வந்து நீங்க வந்து யோகா பிரஷ்டனா இருக்கலாம். புரியுதா? அப்படியே நீங்க வந்து கிளாஸ் வந்து அப்படியே யோகா பிரஷ்டனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. புரியுதா? அப்படி ஒண்ணு சொல்றீங்களா, நெக்ஸ்ட் ஜென்மக்கு யோக பிரஷ்டன் அப்படி பண்ணக்கூடாது. வந்த ஜென்மத்தை இப்பயே விட்டு நெக்ஸ்ட் ஜென்மம் என்ன ஆகலாம் இல்லை, இப்பவே ஏதாவது எப்படியா கஷ்டப்பட்டு முடிச்சுடணும். புரியுதா? போஸ்ட்போன் பண்ணாது. இங்க இருக்கிற அமைப்பு எல்லாமே 7 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள்ல கட்டிப்பட்டிருக்க. இதெல்லாம் ஒரே ரீசன் தான். வந்த ஜென்மத்தை இப்பயே முடிச்சுடும். என்னென்ன பண்ணணுமோ ஒரு நெருக்கி கிருக்கி பண்ணிடு. புரியுதா? லேட் பண்ணாத. புரியுதா? அதனால அடுத்த ஜென்மத்துக்கு பார்க்கலாம். வேற அந்த போஸ்ட்போன் பண்றதுக்கு ஒரு ஐடியா வரும் மைண்ட்ல. பேக்கப் ஏதா ஒரு பேக்கப் இல்ல, நெக்ஸ்ட் பேக்கப்னா வேற ஜென்மம் கிடைச்சிடும். புரியுதா? மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கல, இத முழுக்க பயன்படுத்த. ஏன்னா இது ரொம்ப சுலபம், ஐயே அதி சுலபம். புரியுதா? நீ பிரம்மன் செஞ்சதுக்கு என்ன இருக்கிறது? நான் இந்த சரீரம் இல்லைன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. ஓகே, சிம்பிள். பிராக்டிஸ் பண்ணி வந்துடும். ஓகே, இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர். அப்புறம் சூத்ரன் இழிகுலத்தன் இல்ல, யாரு வந்து தான தர்மத்தில் இருக்கிறானோ அவன் வந்து பெரியவன். புரியுதா? ஜாத்தியத்தில் இருக்கிறது அப்படி குணத்துல சொல்றது. சாத்துர்வர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசகா அப்படி சொல்றாரு. அப்ப வர்ண தர்மம்ன்றது பரம்பைபவம். ஓகே, அப்ப இததான் நான் வந்து அந்த விஜயபாரதம் ஆபீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னேன். நான் இந்த பண்பு மாறி போனதுனால அந்த தேசம் வந்து நமக்கு விட்டு போயிருக்கு. திருப்பி ஹிந்து சனாதன தர்மம் வந்துட்டுனா தேசம் ஓடி இல்ல. இப்ப பாகிஸ்தான் வந்து நகர்ந்து எங்கேயோ போயில்ல, அதே சிந்து மாகாணம் தான். அங்க இருக்கிற ஜனங்கள் வந்து மாற்றப்பட்டு, கலாச்சாரம் மாற்றப்பட்டிருக்கு, பண்பு மாறி இருக்கு. அந்த பண்பாட வந்து திருப்பி நம்ம இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இந்த உடம்புல வந்து ரகசியம் என்னன்னா, நீங்க வந்து எந்த பகுதியில ஆரோக்கியமா இருக்கிறதோ அந்த பகுதியை நல்லா ஆரோக்கியமா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பக்கத்தாத்துக்காரோ வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவார். எங்கெல்லாம் பாடியில வீக்னஸ் இருக்கிறதோ
பலகீனம் இருக்கா, அதை இன்னும் நல்லா பலகீனம் பண்ணீங்கன்னா அவளுடைய பக்கத்து வீடு வந்து பலகீனமா போயிடும். புரியுது உங்களுக்கு? அப்ப எந்தெந்த பகுதியெல்லாம் கை கால அசைக்க முடியுமோ அங்கெல்லாம் அசைச்சு எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பக்கத்து பகுதி வந்து ஸ்ட்ராங் ஆயிடும். ஓகே, அசைக்காமே அப்படியே வந்து உட்காந்து நகர்ந்து ரோபோட் மாதிரி போனீங்கன்னா ஒரு நேரத்தில் எல்லாத்திலையும் ஏற்றி இறக்கிடுவான். பெரிய பெரிய மிஷின் ஏற்றி இறக்கி வச்சிருக்கான். புரியுதுல? நம்ம இவரை இங்க அனுப்பிச்சோம், இந்த ஒரு பெல்ட் வாங்கிக்கிங்க சார், அதுக்கு ஒரு பெல்ட் வாங்கிக்கிங்க சார். எதுக்கு? வலி வரும் சார், அப்ப போட்டுக்கலாம். நீங்க இப்ப வலி இல்லையா? அதனால அந்த பக்கம் தப்பி தவிர கூட தலை வச்சிடக்கூடாது. அந்த பக்கம் போகும்போதே செக்கில் எழுதி வச்சுக்கணும், பிளாங்க் செக். எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோங்க சார் டாக்டர் கிட்ட. இது வரைக்கும் குருவி மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் அங்க போயிடும். அதனால அந்த குடும்பம் வந்து ஜீவ யாத்திரை குடும்பம். ஒரு பக்கம் அது யோகா பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து அது சந்தியாவந்தனம் பண்ணிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம், பார்க்கறதுக்கே ரம்யமா இருக்கும். கிளாஸ் கேட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இல்ல. அது குடும்பம். ஒண்ணு தூங்கிட்டு இருக்கோம், ஒண்ணு இப்படி அந்த சோபா செட்ல இப்படி கீழே இறங்கிட்டு இருக்கும், தலைக்கீழ தூங்கிட்டு இருக்கோம். ஓகே, ஒண்ணு வந்து அப்பதான் பிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். நான் பிரஷ் பண்ண காபி கொடு, நான் அப்புறம் பிரஷ் பண்றேன், அப்படி சொல்ற வீடெல்லாம் இருக்கு. எல்லாம் கர்ம அனாச்சாரம். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காஷன் உங்களுக்கு. அது என்னன்னா, நம்ம அவளுக்கு சொல்லிக் கொடுப்போம்ல, நமக்கு தான் மறந்து போயிடுமே. குழந்தைங்க ஞாபகம் வச்சுக்கோ, இங்க குப்பை போடாத அப்படி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அது 100% கடைபிடிக்கும். குப்பை போடக்கூடாது, அம்மா சொல்லிருக்காரு குப்பை போடக்கூடாது, அம்மா சொல்லிருக்காரு அப்படின்னு. அம்மா போடுவா, அந்த குழந்தை வந்து கேட்கும், நீ ஏன் போடுற அப்படின்னு கேட்டுடுவாங்க பளிச்சுன்னு. ஓகே, அதுல சும்மா எல்லாம் இது பண்ண முடியாது, சும்மா பாலிஷாலாம் பேசாது. புரியுதா? அது என்ன குருவா அது பாலிஷா பேசுறதுக்கு? நேரம் மூஞ்சிக்கு கேட்டுடும். புரியுதா? இப்படி கேட்டுட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா, அந்த குழந்தை அதுக்கு முக்கியமான ஸ்தானம் வந்து டீச்சர். டீச்சர் எங்க டீச்சர் சொல்லிட்டா, உனக்கு தெரியாதுமா, எங்க டீச்சர் சொல்லிட்டா அப்படின்னு போயிடும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளரும், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வளரும், என் ஒய்ஃப் சொல்லிட்டா அப்படின்னு. அவ்வளவுதான் டோட்டல் லைஃப் வந்து யாரோ சொல்றதுக்கு அப்படித்திலே வளர்க்கறது. இந்த சாஸ்திரம் பிரமாணம் ஒண்ணு இருக்க, அது சொல்றபடி செய்யடா, நீதி நூல் சொல்றபடி செய், தர்மங்கள் சொல்றபடி செய், அதுல வந்து பழக்கப்படுத்தணும். ஓகே, குணகர்ம விபாகஷகா. therefore வர்ணாசிரம தர்மம் இஸ் ஈக்குவல் டு சனாதன தர்மம், சனாதன தர்மம் இஸ் ஈக்குவல் டு ஹிந்து தர்மம். ஓகே, அப்ப ஹிந்து தர்மம் என்றது என்ன? சுண்வந்தோ விஸ்வமாரியம் வசுதைவ குடும்பகம், த ஹோல் வேர்ல்டு ஒன் ஃபேமிலி. இதெல்லாம் ஹிந்து சனாதன தர்மம். புரியுதா? வசு சுதேச புவனத்திரயம், 3 லோகமும் என்னுடைய சொந்த ஊரு அப்படின்றத சொல்றோம். அப்படியே எல்லா ஜனங்களும் என்னுடைய ஜனங்கள் அப்படி சொல்றதெல்லாம் அது மாத்திரம் இல்ல, செடி கொடியெல்லாம் கூட நம்மதுன்றது சொல்ற ஒரு கான்செப்ட் ஐடியாஸ் இங்க தான் இருக்கிறது. அதனால அப்படிப்பட்ட தர்மம் ஹிந்து தர்மம். அதனால அப்படி வர்ண தர்மத்தை சொசைட்டில எப்படி பிஹேவியர் பண்ணணும், சொசைட்டிக்குள்ள எப்படி போகணும், அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதா வர்ண தர்மம். அது ஹிந்து சனாதன தர்மம். அதே நேரத்தில் வாழ்க்கையில நம்மளுடைய பர்சனல் லைஃப், இண்டிவிஜுவல் லைஃப் வந்து 2ஆ பிரிக்கிறோம் நம்ம. ஓகே, அதை என்ன சொல்றாரு கிருஷ்ணர் வந்து, உன்னுடைய பர்சனல் லைஃப் 2ஆ பிரி. ஞான யோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம். நீ வந்து கிரகஸ்தனா இருந்தா கர்மயோகம் பண்ணு, அப்படி சன்னியாசியா இருந்தா ஞான யோகத்துக்கு வா. அப்படி அங்கேயே பொடி வச்சு பேசுற. புரியுதா? கிரகஸ்த சாங்கியானாம் சொல்றது வந்து சன்னியாசம், யோகினாம்ன்றது கிரகஸ்தாசிரமம். புரியுதா? இப்படி பிரம்மச்சரிய ஆசிரமம், பிரம்மச்சரிய ஆசிரமம் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கான பிரிப்பரேஷன், வானப்பிரஸ்தம் வந்து சன்னியாசாசிரமத்துக்கான பிரிப்பரேஷன். புரியுதா? அப்போ ஒரு ஆசிரமத்தை பர்ஃபெக்டா பண்ணிட்டோம்னா
அடுத்த ஆசிரமம் சுலபமா இருக்கும். இந்த கிரகஸ்த ஆசிரமத்தை நீங்க பர்ஃபெக்டா பண்ணிட்டீங்கன்னா வானப்பிரஸ்தத்துக்கு ஸ்மூத்தா. வானப்பிரஸ்தத்தை சரி பண்ணீங்கன்னா சதுர்த்த ஆசிரமத்துக்கு போகும். இல்லைன்னா அந்த கிழவனா இருக்காரு யாரு, பீஷ்மர், பாவம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அவரை பார்க்கும்போது. முதல்ல இன்ஸ்பிரேஷன் அவர் தான் எனக்கு. என்ன, அவரை பார்த்து தான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு முடிவு பண்ண. அப்புறம் படிக்க படிக்க ஐய இத்தனை புலம்பல், வேதாந்தத்துக்கு வந்த பிறகுதான் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இன்னும் இவ்வளவு புலம்புறாரு அப்படின்னு. அப்புறம் என்னடானா அந்த குடும்பத்தை கட்டிட்டு அழுதுட்டு இருந்தார். நீ எவ்வளவு தூரத்துக்கு குடும்பத்தை கட்டிட்டு அடறையோ அவ்வளவு தூரத்துக்கு பீஷ்மாச்சாரி மாதிரி முள்ளு படுக்கல படுத்துருப்பேன். சலைன் வாட்டரை ஏத்தி இந்த பக்கம் பேராண்டி அந்த பக்கம் இவ அப்படி இருக்கணும்னு அர்த்தம். எல்லாம் நம்ம குடும்ப பெருசுன்னு. குடும்பத்தை விட்டு சொசைட்டிக்கு போவியா, திரும்ப குடும்பத்திலே இருக்கா. இது கிரகஸ்தனுக்கு இல்ல, வானப்பிரஸ்தனுக்கு. சொசைட்டிக்கு போனோம். நம்மளை விட்டு இன்னும் கொஞ்சம் அந்த சொசைட்டியை நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும். என்னுடைய ரகசியம் என்னன்னா, நான் அப்பத்திலிருந்தே ஒரு 100கணக்கான பேரை இன்டர்வியூ பண்றதுனால அவனுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கா, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்கப்பா. அப்படி கேட்க 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 என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம பிரச்சனையே இல்லைன்னு தெரிஞ்சுட்டு டெய்லி ஒரு 100 பேர் வந்து பிரச்சனை சொன்னான்னு வச்சுக்கோ, எப்படி இருக்கும்? அதுல கணக்கு பண்ணி பார்த்தா நம்ம பிரச்சனை ஒண்ணுமே இல்ல, தூசா போயிடுச்சு. இது ஒரு ரகசியம். ஓகே, உனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ, போய் சர்வே பண்ணு. ஒரு கிராமத்தை எடுத்துக்கோ, உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படி அடிப்படை பிரச்சனை போய் கேளு. அப்பதான் நம்ம கோட்டீஸ்வரன்றத புரிய வரும் உனக்கு. ஓ, நம்ம இவ்வளவு தூரத்துக்கு பகவான் நம்மள இவ்வளவு நல்லா படைச்சிருக்காரு, அறிவு கொடுத்திருக்காரு, அழகு கொடுத்திருக்காரு, திறமையை கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. ஓகே, டேப்பை திறந்தா தண்ணி வருது, ஆனா அவ டேப்பே இல்ல, தண்ணி எங்க வருது? இவ்வளவு லக்ஸுரியஸ் லைஃப் நமக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்றது வரும். உனக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ என்கிட்ட வந்து சொல்லு, நான் ஒரு 2-3 கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் உன்ன புரியுதா, ஒரு வாரம் தங்கிட்டு வா. நான் ஒரு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போனேன் விழுப்புரத்துல, என்ன அந்த ஸ்லம்முக்கெல்லாம் கூட்டிட்டு போனேன். அங்கேயே தங்கணும் ஒரு வாரம். ஓகே, ஒரு கிராமத்துல ஸ்லம்ல போய் தங்கணும். கண்ணீர் வரும். ஓகே, ரத்த கண்ணீர் வரும். அந்த தட்டுல அந்த குழந்தையும் சாப்பிடுறது, நாயும் சாப்பிடுறது. ட்ரெஸ் இல்ல. அப்புறம் அங்க இது நான் சொல்றது 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கதை. புரியுதா? பக்கத்துக்கு ஏதுக்கும். நாங்க வெள்ளையும் சொல்லியமா போன உடனே அந்த ஊர்லயே வந்து பெரிய படிச்சவங்க கொஞ்சம் இருப்பான்ல, அங்கெல்லாம் போகாதீங்க சார், எல்லாம் டட்டியா இருக்கும் அவனே சொல்றான். அதனால சொசைட்டிய நீ பார்க்கத்தான் நான் யாரு, எப்படிப்பட்டவன், எவ்வளவு கம்ஃபர்ட் நமக்கு இருக்கிறதுன்றத உனக்கு புரிய வரும். அது வரைக்கும் நீ உனக்குள்ளேயே சுத்திட்டு இருந்தீன்னா ஒண்ணுமே தெரியாது. ஓகே, சொசைட்டி பத்தின ஐடியாவே தெரியாது. அதனால கர்மயோகினா யோகினாம் ஞான யோகேன சாங்கியானாம். ஓகே, அப்ப பிரம்மச்சரிய ஆசிரமம் கிரகஸ்தாசிரமத்துக்கு பயிற்சி, வானப்பிரஸ்தம் வந்து சந்நியாசாசிரமத்துக்கு பயிற்சி. ஓகே, அந்தந்த ஆசிரமத்துல அந்தந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். ஓகே, பண்ணிட்டா சரியாப்படும். அதனால இப்போ நம்ம குருகுலத்துல வந்து ஜீவ யாத்திரை சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருக்கிறது. எதை பண்ணணும், எவ்வளவு டைம் பண்ணணும், அதெல்லாம் காலம் போட்டு இது பண்ணி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கிறது. ஓகே, நீ என்ன பண்ணணும்னா இங்க ஒரு சிஸ்டம் பண்ணிருக்கோம் நாங்க. ஓகே, அது வந்து அமுத்தி 5 நிமிஷம்னா தண்ணி ஓடுறதுன்னு சொல்லிட்டு போடுது. 2 நாளை செக் பண்றோம், அது கரெக்டா தான் இருக்குது. ஏன்னா சிஸ்டம் அது இது எல்லாம் கொடுத்து கால்குலேட் பண்ணி அதை பண்ணிட்டோம். சரி, அது சிஸ்டம் ஒழுங்கா இருக்காதுன்னு பார்த்தா கரெக்டா பங்கன் ஆகுது. 6 மணிக்கு தண்ணி போறது, ஒரு வால்வு தண்ணி போறது ஒரு ஏரியாவுக்கு, அதுக்கப்புறம் அதுவே 5 நிமிஷத்துல கம்ப்ளீட் ஆகி இன்னொரு பக்கம் போயிடுது. இந்த ஜடவஸ்துக்கு பண்ணிட்டு இருக்கும்போது மனுஷனும் ஜடவஸ்து தானே இல்லையா? இது மாத்திரம் ஏன் ஒத்து வர மாட்டேறதுன்னா இதுக்கு எக்ஸ்ட்ரா ஒண்ணு இருக்கிறது. என்ன, அதுவா ஒரு இது இருக்க மாத்துறதுக்கு லா பிரேக்கர், அது வந்து இங்க தகராறா இருக்கிறது. ஓகே, அதனால சிஸ்டம் ஃபாலோ பண்ணு, பர்ஃபெக்ட் ஆகும். புரியுதா? சோ பியூட்டிஃபுல். ஓகே, அதனால இதுல வந்து
சாமானிய தர்மம் நமக்கு அதுல நம்ம குணத்தை கொண்டு வந்துட்டோம்னா சரியாபடும். அப்ப மனுஷனுக்கு வேண்டிய அடிப்படை பண்புகளை குடும்பத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆனா ஆவண்ணா என்ற அரிச்சுவடு. அங்கிருந்துதான் புறப்படுறது. அதனால கர்மத்தை பொறுத்து தான் வர்ண தர்மம். ஓகே, அப்போ இந்த வர்ண தர்மத்துக்குள்ள வந்துட்டோம்னா ஸ்வதர்மத்துக்குள்ள போறது சுலபம். ஏன் இவ்வளவு தூரத்துக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, இத கொண்டு போய் வர்ணத்துல கொண்டு வந்து சொசைட்டி கொண்டு வந்து அந்த தர்மத்தோட வந்துட்டுனா நம்முடைய ஸ்வதர்மம் செய்யறது சுலபமா இருக்கும். அப்ப ஸ்வதர்மத்துக்கு வந்தவன் சமய வாழ்க்கைக்கு வருவான். சமய வாழ்க்கைக்கு வந்த பிறகு நீ உன்னுடைய சொந்த குடும்பத்தை மாத்திரம் யோசிச்சுனா அதுக்கு பேர் சுயநலம். பல குடும்பங்களை பத்தி நீ யோசிச்சு அதுக்காக வேலை செஞ்சினா அதுக்கு பேர் பொது நலம். வாட் அபவுட் செல்ஃப் நாலேஜ், வேதாந்தா, அது சுயநலமா பொது நலமா? ரெண்டுத்துக்கு அப்பாற்பட்டது. புரியுதா? சரி, சுயநலத்திலிருந்து ஆத்ம தத்துவத்துக்கு போயிட முடியுமா? தமசுல இருந்து சத்துவத்துக்கு போற மாதிரி போக முடியாது. அப்போ யுவர் மைண்ட் எவ்வளவு தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிறதோ அதை பொறுத்து தான் சத்துவம் வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களை 65 கேம்ப் கூட்டிட்டு போயிருக்கோம்னா 100 பேரோட நான் அட்ஜஸ்ட் ஆகணும். அப்ப மைண்ட் காம் ஆகும். புரியுதா? சத்துவத்தை எப்படியாவது கொண்டு வரதுக்காக தான் ஏற்பாடு. புரியுதா? ஆனா பலீர்னு நம்மளுடைய சம்ஸ்காரத்தில் ரஜஸ்க்கு போகும். அதனால நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். தமஸ்க்கு போச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை வரும். நாம தமஸ்ல விடுவோமா? விடமாட்டோம். ரஜஸ் உண்டாக்குவோம். ரஜஸ் வந்ததுன்னா பிரச்சனை உண்டாகும். சத்துவத்துக்கு போனோம். இதுல பேசிக் என்னன்னா சத்துவத்துக்கு எப்படியாவது சத்துவத்துக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ஜர்னி ரொம்ப ரொம்ப சுலபமாயிடும். புரியுதா? அப்ப வாழ்க்கை என்பது தேசியத்தோட கனெக்ட் ஆகும். தேசியத்தோட கனெக்ட். அந்த தேசியம் தெய்வத்தோட கனெக்ட் ஆகணும். அந்த தெய்வம் தர்மத்தோட கனெக்ட் ஆகும். இந்த மூணும் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா அப்ப சந்துனு மகாராஜா காலத்துல ஜனங்கள் சாதாரணமாகவே கர்மயோகத்தில் இருந்தாங்க. இவரெல்லாம் இவர் கத்தின்னு இருக்காருல்ல, இவர் கிருஷ்ணர் அப்படிலாம் இல்ல. ஒரு இந்த நாட்டில் பிறந்தா அவன் கர்மயோகத்தில் இருப்பான், சகஜமா இருப்பான். ஓகே, இப்படிலாம் பண்ணு வகுத்து கொடுத்து திட்டம்லாம் போட்டு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நேரடியாவே சாதாரணமாவே இருந்தாங்க. அப்படின்ற சொல்றான். அஸ்வபதி சொல்றான். யார் அஸ்வபதி? கைகேயியோட அப்பா. எங்க தேசத்துல திருட மாட்டார்கள், கல்லு குடிக்க மாட்டார்கள், பெரிய லிஸ்ட் சொல்றான். அப்படி இருந்தது இந்த நாடு, அப்படி சுபிட்சமா இருந்தது. அப்படிப்பட்ட அதனால வர்ணத்தோட கனெக்ட் பண்ணு, வர்ணத்தோட தேசியத்தோட கனெக்ட் பண்ணு வாழ்க்கைய. அந்த தேசியத்தை தெய்வத்தோட கனெக்ட் பண்ணு. தெய்வத்தோட கனெக்ட் பண்ணது தர்மத்தோட கனெக்ட் பண்ணு. வந்துட்டா டோட்டல் லைஃப் சொசைட்டி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். அந்த சொசைட்டிலேருந்து குட் மெட்டீரியல் வரும். புரியுதா? அந்த மெட்டீரியல் வந்ததுன்னா நாளைய எதிர்காலத்தில் வரக்கூடிய குருமார்களுக்கும் சிஷ்யர்களுக்கும் சகஜமான ஒரு சுலபமா இருக்கும். டீச் பண்ணுவாரு அவர் பாட்டு பிரம்மன். அந்த பக்கம் பாப்கார்ன் மாதிரி இந்த பக்கம் டீச் பண்ண அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். பேட்ச் பேட்சா போயிட்டு இருக்கான். ஒரே பேட்ச் வச்சுன்னு கூட அவெல்லாம் பாஸ். ஓகே, தத்துவமசி சொன்னார், அவன் அகம் பிரம்மாஸ்மி சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? இது வெரி குட். நாம ஒரு 20 வருஷமா கட்டின்னு புரண்டு இருக்கும் பாருங்க. இது அவ்வளவு கஷ்டமா இருக்கிறது. இது ஒரு 20 வருஷம் போறது, இன்னொரு 20 வருஷம் வரை கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வரத்துக்கு அத்தனை கஷ்டம் ஆயிடுச்சு. நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம், நம்மளுடைய சம்ஸ்கார சிஸ்டம், சொசைட்டியோட சிஸ்டம் இதெல்லாம் இப்போ மாறிண்டு மெதுவா வருது, மெதுவா வரும். ஓகே, ஆசிரம லட்சியம் என்ன? இதுக்கு அடுத்தது ஆசிரம லட்சியம் பரபிரம்மஸ்வரூபம், அகம் பிரம்மாஸ்மி. அதை கொண்டு வரத்துக்காக பண்றது. அப்ப வர்ண தர்மம் பரம்பைபவம், ஆசிரம திட்டம் பரபிரம்மஸ்வரூபம், கர்ம யோகேன யோகினாம். ஓகே, அப்ப சாமானிய தர்மத்தோட கர்மத்துக்கு தகுந்தா போல நன்னா புரிஞ்சுக்கணுப்பா. கர்மத்துக்கு தகுந்தா போல நம்முடைய குணத்தை மாத்திக்கணும். அல்லது
குணத்துக்கு தகுந்தா போல கர்மத்தை மாத்து. தட் வே ஆர் திஸ் வே. நடுவுல போய் மாட்டிக்கூடாது. புரியுதா? ஒண்ணு உன்னுடைய தொழிலுக்கு தகுந்தா போல குணத்தை மாத்து, இல்ல குணத்துக்கு தகுந்தா போல தொழிலை கண்டுபிடி. எப்படி பண்ண ஒண்ணுமே கஷ்டம் இல்லை. நம்ம இப்ப நம்ம குணத்துக்கு தகுந்தா போல நான் தொழிலை மாத்தினேன். புரியுதா? முதல்ல எவன்டா போய் இது போய் இந்த இரும்பு வேலை அடிக்கிற வேலையெல்லாம் பண்ணுவான், நம்ம குணத்துக்கு இது ஒத்து வராது. புரியுதா? இது நெட்டு முடிக்கிறதா நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு அதுக்கு தகுந்தா போல யோகா. புரியுதா? யோகா மாத்தின. ஐ எம் த டீச்சர், யோகி யோகி லார், யோகி லோர், அதுக்கப்புறம் என்ன டைரக்டர், நம்ம விசிட்டிங் கார்டு அடிச்சு அனுப்பிச்சு விட்டது. யோக பீஷ்மாச்சாரி எல்லாம் அடிச்சு விட்டு புரியுதா? அதெல்லாம் நம்ம குணத்துக்கு தகுந்த போல தொழிலை மாத்துறது. ஓகே, ஏற்கனவே நிறைய பேர் மாத்திருக்கான். துரோணாச்சாரிய மாத்திருக்கான், நிறைய பேர் மாத்திருக்கான் அவன். ஓகே, அதெல்லாம் நம்ம மகாபாரத ஆதாரம் இருக்கு. ஓகே, நம்ம ஒண்ணு தொழிலுக்கு தகுந்த போல மாத்திக்க. அதுக்கப்புறம் வேதாந்தத்துக்கு வந்தாச்சு. அங்கிருந்து யோகி லார் அதெல்லாம் சுத்தப்படாது. ஓகே, இங்க சத்துவத்துக்கு வந்து அதுக்கு ரொம்ப ஃபைட் பண்ண வேண்டியதா போச்சு. சத்துவம் வேணும் இதுல. இந்த அதிரடியா பண்ற வேலை, இதெல்லாம் பண்ற வித்தையெல்லாம் பண்றதெல்லாம் இது சரிப்பட்டு வராது. செப்படி வித்தெல்லாம் இதுல சரிப்பட்டு வராது. சத்துவத்துக்கு வந்தா தான் இது ஒத்து வரும் போல இருக்கு. அப்படி நாமே மாற்றிடணும். அது படிப்படியா அதுக்கு தகுந்த போல நம்ம மாத்திக்கணும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, அப்ப அசோக் லேன்ல வேலை பண்ணும்போது அந்த வேலைக்கு தகுந்தா போல நம்மளை மாத்தினோம். ஆனா அது வேண்டான்னு மாத்தினோம். புரியுதா? வேலைக்கு தகுந்தா போல நம்மளை மாத்தினோம். ஆனா என்னுடைய குணத்துக்கு அது வேலை கிடையாது. புரியுதா? அதுல வேலையை மாத்தினேன், நான் துணிச்சல மாத்தினேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி யோகாவை ஸ்டார்ட் பண்ணேன். புரியுதா? எப்படி என்ன துணிச்சல் வரும்? எவன் வருவான்? கூப்பிட்டா வந்துருவான யோகாக்கு. இப்ப வேற பாப்புலர் ஆயிடுச்சு, அப்ப பாப்புலர் கிடையாது. புரியுதுல? எல்லாமே முடியும். அப்ப குணத்துக்கு தகுந்தா போல வேலையை மாத்து, இல்ல கர்மத்துக்கு தகுந்தா போல குணத்தை மாத்து அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். இப்படி பண்ணி அந்த கர்மத்தை உன்னுடைய சுதர்மம் ஆக்கிட்டேன்னா, இதெல்லாம் வேதாந்தத்துக்காக சொல்லிட்டு இருக்கேன். அப்பதான் ராகத்வேஷம் போகும், விருப்பு வெறுப்பு என்னை விட்டு போகும். புரியறதா? அப்ப விருப்பு வெறுப்பு எவ்வளவு தூரத்துக்கு குறைஞ்சிட்டு வருதோ அதை பொறுத்து இந்த ஜகத்தோட லட்சணம் நமக்கு ஐடியா வரும். இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டும். இப்ப இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது இல்ல. அது ஒண்ணு இருக்கு, வேற ஒரு நம்ம ஐடியா வச்சிருக்கோம், ராங் ஐடியா வச்சிருக்கோம் ஜகத்தை பத்தி. ஓகே, அதாவது சத்தியத்தை புத்தி வச்சிருக்கோம். எல்லாமே நமக்கு சத்தியம். புரியுதா? இது எதுவுமே சத்தியம் இல்லை. புரியுதா? எல்லாமே ராங். உன்னை பத்தி நீ வச்சிருக்கிறது ராங், ஈஸ்வரனை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கிறது ராங். ஓகே, அதுக்கப்புறம் ஜகத்தை பத்தி வச்சிருக்கிறது ராங். எல்லாமே மிஸ்கன்செப்ஷன். மொத்தமா 22 வருஷம் படிச்சு என்னடா கத்துனா மிஸ்கன்செப்ஷன் கத்துட்டு இருக்கான் ஸ்ட்ராங்கா. பா, இப்படி ஒரு எஜுகேஷன் தேவையா இந்த தேசத்துக்கு? நீ யாரு 5 சென்சஸ் கூட சொல்லி தரதில்ல, அடிப்படை தத்துவம் இருக்குல்ல அதை கூட சொல்லி தரதில்ல. ஓகே, பிராணம் சொல்லி கொடுக்கல இந்த தேசத்துக்கு தகுந்த போல ஒரு பிராணாயாமம் சொல்லி கொடுக்கிறது. இப்படி இழுத்தா வருண்டா அப்படின்னு இப்பதான் வாட்ஸ்அப்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு மெது மெதுவா. நம்முடைய சனாதன தர்ம கல்வி எல்லாம் அதுக்குள்ள வர்த்திப்போம் அந்த உள்ளுக்குள்ள. ஓகே, இந்த சோசியல் மீடியாவை அதுக்கு பேரு சோசியல் மீடியாக்குள்ள வந்து இருக்கு. இப்ப சோசியல் மீடியால பார்த்து சூடுபட்ட மாதிரி பெரிய மீடியால இருக்கிறது. நீங்க அந்த பொம்மையெல்லாம் போடுவீங்களா இப்படி இல்ல அந்த அது மீடியால. அதுல ஒருத்தன் புத்திசாலியா என்ன பண்ணா, தப்பிச்சு வெளியில வந்துட்டான் உள்ளர. புரியுதா? அவ ஒய்ஃப் இது பொலந்து 2 பேர் சக்கப்பட்டு போட்டு ரேட்டிங்லாம் ஜாஸ்தி ஆகி அவன் எங்கேயோ போயிட்டான் மீடியால. புரியுறதுல? அவன் முன்னணியில் போறான். இப்போ அவனுக்குலாம் கத்துறானுங்க. ஓகே, முன்னாடி அவன் தப்பு தப்பா பேசும்போது மாத்திரம் சப்போர்ட் பண்ண, இப்ப ரைட்டா பேசணும்னு எல்லாம் கத்துறானுங்க. புரியுதா? அப்படி எஸ்கேப் ஆகி இப்ப அவன் மாத்திரம் எஸ்கேப் இல்ல, எவெல்லாம் இவனை மாதிரி வரானோ கோஸ்வாமி
மாறி எல்லா சாமியும் வந்தாங்க. இப்போ ஆசாமியம் வந்தா தான் அவன் பிழைக்க முடியும். அப்படி இன்னொரு 5 வருஷத்துல மாத்திட்டு போறோம் எல்லாத்தையும். அதனால இந்த விஷயம் வர்ண தர்மம், இதனுடைய லட்சியம் பரம்பைபவம். கிரகஸ்த தர்மம், ஆசிரம தர்மம், அதனுடைய லட்சியம் பரபிரம்மம். ஓகே, அப்ப தர்மம் சொன்னாலே அதுல 3 காம்போனன்ட் இருக்கிறது. அதுல குணம் இருக்கு, கர்மா இருக்கிறது, பாவனா இருக்கிறது. ஓகே, இது 3 சேர்ந்து இருந்தா தான் தர்மத்துக்கே லாய்க்கு வரும். ஓகே, அதனால வேல்யூஸ், ஆக்ஷன் அண்ட் பாவனா, ஆட்டிடியூட், இது 3மே ஒன்னா சேர்ந்தா தான் அந்த ஸ்வதர்மத்துக்குள்ள போகிறதுக்கு முடியும், வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நான் வேதாந்தியாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கிறது. அதனால பகவான் இங்க என்ன சொல்லிட்டு வராரு அப்படின்னா, முதல்ல 4:1 4வது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகத்தில் நான் உபதேசம் சூரியனுக்கு உபதேசம் பண்ணேன் அப்படி சொன்னார். 4வது ஸ்லோகத்தில் நான் ஈஸ்வரன் அப்படி அவதாரத்தை சொன்னார். ஓகே, 7, 8ல ஃபுல்லா சொல்லிட்டார். நான் தான் அங்கேருந்து வந்திருக்கேன், அவதார ரகசியம் அப்படி சொல்லி, அதுக்கப்புறம் உனக்கு உபதேசிக்கிறேன் 4:3 அதுல உனக்கு உபதேசிக்கிறேன். அங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டான் அர்ஜுன். டே, நீ எங்க அத்தை வீட்டு பையன் தானே நீ இல்லையா? நீ எப்படிப்பட்ட ஆளு? நம்ம எல்லாம் ஒரே சொந்தக்காரங்க. நம்ம ஒரு லிஸ்ட் பண்ணிருக்கோம் பாரு அந்த மகாபாரத்துல. இப்படி எல்லாம் போட்டு ஒரு அம்புக்குறி எல்லாம் போட்டு எல்லாம் ஒரு ஜாயின் பண்ணி, இதுல இருந்து ஒரு ரிலேஷன், இதுல இருந்து ஒரு ரிலேஷன், அதெல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையே தெரியல. ஓகே, அப்படியே ரிலேஷன்ஷிப் போய் கிருஷ்ணரையும் ஒரு குடும்பத்துக்குள்ளார அடக்கிடுவான். ஆனா என்ன எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தியில பிறந்த பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி இல்லை அப்படி சொல்லி உனக்கு உபதேசம் செய்கிறேன் அப்படி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, ஞானி, நான் தான் ஞானி அப்படின்றார். 4:18 ஞானி, அகம் ஞானி அப்படி சொல்லிட்டாரு. ஓகே, இதுல இங்க என்ன சொல்றாரு, ஞானின்றத அஷ்யூம் பண்ணி சொல்றாரு. இங்க பாரு, அவதாரம் மாத்திரம் இல்ல, நான் விஷயம் தெரிஞ்சாலு புரியுதா, தஸ்ய கர்த்தாரம் அப்படி மாம் அகர்த்தாரம் வித்தி. வை பிகாஸ் அகம் அவ்யயம். அவ்யயம், நான் மாறுதலற்றவன், நான் எப்பொழுதும் சத்தியமானவன், நித்தியமானவன் அப்படின்றத இங்க சொல்றார் பகவான். அது மாத்திரம் இல்ல, நீ கூட அப்படி வர முடியும்ன்றத சொல்றதா கீதையினுடைய விசேஷம். புரியுதா? இது ஒண்ணுதான் விசேஷம். அப்போ அவர் சொல்றாரு, எப்படி நான் இவ்வளோ கர்மம் பண்றேல சுவாமி, இவ்வளோ கர்மம் பண்ணிண்டு எப்படி நீங்க இப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் கிருஷ்ணர் சொல்றாரு, இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதி தாரையன். தாரையன்னா உணர்ந்து ஞானத்தினால் கிஞ்சித்து ஏவன்னா கரோமி. நீ கர்மம் பண்ணினாலும் கர்மம் பண்ணாதவன். இதான் கர்ம ரகசியம். நீ எவ்வளவு வேணா எவ்வளவு அமௌண்ட் கர்மம் பண்ணலாம். ஓகே, இன்னொரு விஷயம் கர்ம பண்ணிண்டே இரு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். ஆனா அது இம்பார்ட்டன்ட் இல்ல, அந்த கர்மத்துக்குள்ளர எப்படி இருக்கேன்றதா முக்கியம். உன்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க், இதை முடிக்கணும், அந்த ப்ராஜெக்ட், என்னடா ப்ராஜெக்ட் ஒர்க், எல்லாமே கர்மம் தான். ஓகே, இட்லி பண்றது ப்ராஜெக்ட் ஒர்க் தான், கனடாவில் பேசுறது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் தான், இவன் டென்மார்க்ல பேசுறது மாத்திரம் ஒரு ஒர்க், சாம்பார் வைக்கிறது வேற ஒர்க் நினைக்கிறான். கர்மமே, எல்லா கர்மமும் ஒரே கர்மம் தான். ஆக்ஷன் அடுத்து பேரு. பேசுறது கர்மம், நிக்கிறது கர்மம், உட்கார்ந்து இருக்கிறது கர்மம். ஓகே, எவ்ரிதிங் கர்மம். அப்ப ஞானம் எது சுவாமி? ஞானம் அப்புறம், இப்ப கர்மத்தை புரிஞ்சுக்கா. முதல்ல கர்மத்தை புரிஞ்சுட்டால ஞானம்னு, அதுதான் ஞானம். கர்மம் ஒண்ணு கூட இல்லைன்னு அர்த்தம். இருக்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் மாத்திரம் தான் இருக்கிறது, அது நாலேஜ். கர்மத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸே கிடையாது. ஸ்டேட்டஸ் இல்லாததுக்கு என்னதுக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேட்டஸ் உனக்கு? அதனால ஏதாவது ஒரு கர்மம் பண்ணிட்டு இருக்கணும், காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏதோ ஒரு கர்மம் இங்க ஒண்ணு பண்ணுவோம். அப்ப ஓகே, சில சமயம் இப்ப டீச் பண்றேன், நேற்றுக்கு அப்படியே அந்த பிரஷ் பண்ணிட்டு கீழே போய் அந்த இதெல்லாம் தண்ணி எல்லாம் விட்டு எல்லாம் பார்த்து, எல்லாம் ஒண்ணுதான், ஒரே கர்மம் தான். என்ன டிஃபரெண்ட் இருக்கு? ஓகே, இருக்கிறது ஆத்மா, ஏக ஆத்மா தானே இருக்கிறது.
ரெண்டு இருந்தா ஏதாவது நம்ம அங்க ஒண்ணு பண்ணிட்டோம் இங்க ஒண்ணு பண்ணிட்டு சொல்லலாம். புரியுதா? அதனால நன்னா புரிஞ்சுக்கோ, கர்மம் பண்றதுல இந்த கர்மம் பண்ணினா வசதி அந்த கர்மம் பண்ணினா வசதி எல்லாம் நினைக்காத. எல்லா கர்மம் ஒரே கர்மம் தான். புரியுதா? அந்த கர்மத்தில இருந்து உனக்கு ஞானம் வந்திருக்கான்னு பார்த்துக்கோ. ஞானம் வர வர கர்மம் போயிடும். கர்மத்தை ப்ராப்பரா பண்ண ஞானத்துக்கு போயிடலாம். எப்படி உன்னுடைய ஐடியா அப்படி கேட்கிறாரு. புரியுதா? அதனால அகம் கர்த்தா அகங்காரகா அஜ்ஞானி. அப்ப விஞ்ஞானி யாரு? விஞ்ஞானி த ஸ்பெஷல் அஜ்ஞானி. டபுள் ஸ்கொயர்டர். புரியுதா? நம்ம எல்லாம் விஞ்ஞானி இல்ல, அஜ்ஞானி. நம்ம இல்ல, நீங்க இல்ல. ஓகே. யாரு நான் பண்றேன் அந்த கர்த்தா போக்தாவோட இருக்கிறான அவன் மாத்திரம். ஓகே. இங்கேயே நீங்க கர்த்தா போக்தா விட்டுட்டீங்கன்னா அவன் விஞ்ஞானி கிடையாது, அஜ்ஞானி கிடையாது, ஞானி. ஐய சின்ன வார்த்தையா இருக்காது, எனக்கு கொஞ்சம் பெருசா. பிரம்மட். அதனால இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தே இதி தாரயன் கிஞ்சித் ஏவ ந கர்ம இதி. இது புரிஞ்சுட்டுனா எந்த கர்மத்திலையும் பண்ணலாம், எவ்வளவு பண்ண முடியும் பண்ணலாம், விட்டுறதுனா விட்டுடலாம், நீட்டுறதுனா நீட்டிக்கலாம், குறைச்சிக்கிறதுனா குறைச்சிக்கலாம். ரொம்ப சௌரியமா. இப்ப அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றத குறைச்சிக்கலாம் நீட்டிக்கலாம் முடியாது. அது ஞானம். அப்படியே புரிஞ்சுக்கணும். கர்மத்தை குறைச்சிக்கலாம் நீட்டிக்கலாம் அதிகப்படுத்தலாம். நல்லா புரிஞ்சுக்குங்களேன். இப்ப எது சௌரியம்? ஓகே. கர்மம் தான் ரிலேட்டிவ்லி சௌரியமா இருக்கிறது. புரியுதா? குறைச்சிக்கலாம் நீட்டிக்கலாம் விட்டுடலாம். கர்த்தும் அக்கர்த்தும் ஃப்ரீடம் இருக்கு. ஓய் ஃப்ரீடம். அதுக்கு பேரு நாலேஜ், ஞானம். இந்த ஞானம் மாத்திரம் நமக்கு டிசப்பேர் ஆயிடும். புரியுதா? அது டிசப்பேர் ஆறதுனால கர்மத்தில் போய் சிக்கிப்பு. அதனால கர்மத்தை கரெக்டா புரிஞ்சுனா, அதனால தான் கர்மத்தை காலத்துல புகுத்து, காலத்தை புகுத்தின கர்மத்தை அறிவு புகுத்து. அறிவு வர வர கர்மம் நமக்கு டிசப்பேர் ஆயிடும். புரியுதா? அப்ப வர்ண தர்மத்தை பயன்படுத்தி தகுதி அடைஞ்சுக்கோ, ஆசிரம தர்மத்தை பயன்படுத்தி ஞான நிஷ்டை பண்ணிக்கோ. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். வர்ண தர்மத்தை பயன்படுத்தி யோகிதா வரட்டும், ஆசிரம தர்மத்தை பயன்படுத்தி நிஷ்டைக்கு போயிடும். அவ்வளவுதான். புரியுதா? அப்படி பண்ணிட்டா ஆத்மனோ மோக்ஷார்த்தம் ஜகத் ஹிதாயச்ச. அதனால முதல் வரி பரம்பைபவம், இரண்டாவது வரி பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்றத சொல்லி முடிச்சாரு. ஓகே. அப்ப தத்துவம் சமுதாய கண்ணோட்டத்தோட பார்த்தோம்னா விவகாரிக திருஷ்டியில வர்ணாசிரமம் வர்ண தர்மம், அண்ட் பாரமார்த்திக திருஷ்டியில பார்த்தா தத்துவம், நம்ம தத்துவத்தோட பார்க்கணும் அப்படி சொல்லணும். அப்ப இங்க என்ன சொல்றாரு? பிராமணோ முகமாசி அல்லது பரீட்சலோகான் பிராமணஹா. இது யாருக்கு வரும்? பிராமணனுக்கு மாத்திரம்தான் வரும். நான் ஒரு புக்கு படிச்சேன் நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. பிராமணனுக்கு மாத்திரம்தான் மோட்சம் கிட்டும்னு இருந்தது. அசந்து போயிட்டேன் நான். அசந்து இல்ல, அரண்டு போயிட்டேன். அடா பாவிகளுக்கு ஒரு ஜாதிக்காரனுக்கு தான் மோட்சம்னா அப்ப மத்த இந்த பரலோகத்தில் இருக்கும் பரமபிதா மாதிரி ஆயிடுச்ச. நீ நம்பனா சொர்க்கம், நம்பலன்னா பரலோகம், கீழோகம், நரக்கம். அது வெரி டிஃபிகல்ட். புரியுதா? அந்த மாதிரி பிராமணனுக்கு மாத்திரம் தான் மோட்சம் சொல்றானே அப்படின்னு ஃபுல்லா புக்கில் எழுதியிருக்காது. அது எங்கெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. அது என்ன இப்ப இருக்கிற புக்கை காணாம போயிடுச்சு. அதனால இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிராமணான்னு வருது இல்லையா? இது குண பிராமணா, குணசத்திரியா, குண வைஷ்யா, குணசூத்ரா. நாலுமே குணத்தினுடைய அடிப்படையில் அந்த கர்மத்தை பயன்படுத்தி சத்துவத்துக்கு வரும். ஓகே. பியூட்டிஃபுல் சிஸ்டம் அது. அதனால இது சிரவணம் பண்றதுக்கு சத்துவ குணம். இதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கோம்னா, இந்த சிரவணம் கக்ஷா வச்சிருக்கோம் இல்லையா, அது சிரவணம் ஆகிறதுக்கு பேசிக் பண்டமெண்டல் ஐடியாவை இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பாஷ்யக்காரர் என்ன சொன்னாரு பார்ப்போம். 13 பாஷ்யம். சாதுர்வர்ணியம் சத்வார ஏவ வர்ணஹா சாதுர்வர்ணியம் மயா ஈஸ்வரனே சிருஷ்டம் உத்பாதிதம்
பிராமணேஸ்ய முகமாசி இத்யாதி ஸ்ருதேஹே குணகர்ம விபாகசகா குண விபாகசகா கர்ம விபாகச குணஹ சத்வ ரஜஸ்தமஸ்தமாம்சி. ஓகே, பியூட்டிஃபுல் சிஸ்டம் வந்துருது. அப்ப மொத்த ஜனங்களை 4 வருடங்களாக நானே வகுத்தேன். இங்க பகவான் தன்னை ஈஸ்வரனா சொல்றார், சிருஷ்டிக்கக்கூடிய ஈஸ்வரனா சொல்றார். சில சமயம் ஈஸ்வரனா சொல்வாரு, சில சமயம் பிரம்மனா சொல்வாரு, சில சமயம் ஞானியா சொல்வாரு, சில சமயம் சாதாரண மனுஷன் மாதிரி பேசுவாரு. நீ எந்த இடத்துல சொல்றது மாத்திரம் தெரிஞ்சுக்கோ. ஓகே, பிராமணஸ்ய முகமாசி, இது ஸ்ருதி வாக்கியம். புரியுதா? அதனால குண பிராமணா, குணசத்ரியா, குண வைஷ்யா, குணசூத்ரா, எஸ்ஆர்டி, ஆர்எஸ்டி, ஆர்டிஎஸ், அப்புறம் டிஆர்எஸ். ஓகே, அதாவது சத்துவ பிரதானம் இருந்து ரஜோகுணத்தில் இருந்தானா அவ பிராமணன். ரஜகுணம் பிரதானமா இருந்து சத்துவம் வந்ததுன்னா அவ சத்திரியன். ரஜஸ் பிரதானமா இருந்து தமசு போயிட்டானா வைஷ்யன். கன்ஃபியூஸே இல்லாம தமசு ரஜஸ் சத்துவத்தில் இருந்துட்டானா சூத்ரன். மேல இருக்கிறது குழப்பம் இருக்காது, கீழே இருக்கிறது குழப்பம் இருக்காது. ஓகே, சத்துவ ரஜஸ் தமஸ், தமஸ் ரஜஸ் சத்துவ, நடுவுல மாத்திரம் ரஜோ பிரதானமா இருக்கிறது. ரஜோகுண பிரதானமா இருந்து அதுல சத்துவம் மேலோங்கி இருந்தா சத்திரியன், ரஜோகுணம் மேலோங்கி தமோகுணம் மேலோங்கி இருந்தா வைஷ்யன். இது குண ரீதியா இருக்கிறது. குணஹா சத்துவ ரஜஸ் தமஸ் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லிட்டார். ஓகே, பியூட்டிஃபுல்லா சொல்றாரு. ஓகே, அப்போ குணத்தை பிரிச்சு கர்மத்தை பிரிச்சு விபாகம் பண்ணி சொல்றார். அப்ப சாதன சதுஷ்டிய உள்ளவன் யாரு? சாத்வீக புருஷா. இப்ப நம்ம சத்துவத்துல நம்ம நீங்க பாத்தீங்கன்னா நம்ம குருகுலத்துல 65 கேம்ப 65 கேம்ப்னா எவ்வளவு நாள் ஆச்சு? ஓகே, அத்தனை நாள் ஆச்சு. இப்ப நம்ம 2 நாள் இருக்கோம். 2 நாள் கண்டிப்பா சத்துவத்தில் இருந்தாகணும். புரியுதா? கண்டிப்பா ரஜஸ்ல இருக்க முடியாது. இன்னொன்னுல போக முடியும். இதுல தமசுல போலாம். அப்படியே கேட்கிற மாதிரியே கேட்டு அப்படியே இருக்கலாம். இந்த தமசுல இருக்கணும் சும்மா இருப்பான், சத்துவத்தில் இருப்பீனும் அலர்ட்டா இருப்பான். புரியுதுல? அப்போ நம்ம மேக்சிமம் சன்னியாச வாழ்க்கையை 65 கேம்ப்ல பண்ணிருக்கோம். உங்களுக்கு நிதித்தியாசனம் போகும்போது ரொம்ப சௌரியமா இருக்கும். நீங்க அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கலாம், நீங்க பா எவ்வளவு கேம்ப்ல கூட்டிட்டு போய் கிளாஸே ஃபுல்லா 12 மணி நேரம் இருக்குல்ல. அது ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பல தடவை பண்ணிட்டோம். ஓகே, இது அபியாசது, நிதித்தியாசன அபியாசம். எவரி கேம்ப் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சப்ஜெக்ட். ஓகே, இந்த அக்கப்பூர் எங்க நடக்கும் அப்படி கேட்டா ஒரு சன்னியாசினி அம்மா, சும்மா நிறுத்துங்க சாமி, போதுங்க, புக்கெல்லாம் வாங்கிட்டா அந்த பசங்களுக்கு போய் இப்படி சொன்னீங்கன்னா ஒண்ணும் நடக்காது. அது ஏறதா ஏறும். 2 கிளாஸ் நடத்திட்டு சும்மா ரிலாக்ஸ் பண்ணுங்க. இல்ல கொடுத்தவங்க புக் போலீஸ்கார மாதிரி சாவி எடுத்து வச்சிருந்த. ஆனா அதே நேரத்தில் என்ன பண்ணுவான்னா 7 கிளாஸ், அப்புறம் 8வது கிளாஸ் இது சத்சங்கம். ஓகே, 9வது கிளாஸ் பைட்டக்கு. ஆனா அவனால பொறுத்துக்க முடியாது, அவன் டீச்சர் வேற, பொறுத்துக்க முடியாது. திருப்பி ராத்திரி மஞ்சப்பொடி பால்லாம் போட்டு சொல்றதை கேட்க மாட்டேங்க, தான் குடிங்க நீங்க சொல்லிட்டா. ஒரு தாய் உள்ளம் தான். புரியுறதா? நல்ல சன்னியாசினி அம்மா. ஓகே, அந்த மாதிரி அவளுக்கு அதிர்ச்சி தாங்க முடியல. இவ்வளவு கிளாஸ் அவ ஆசிரமத்தில் இருக்கா. அவ ஆசிரமத்தில் யாருமே அப்படி எடுத்தது இல்ல. இப்படி நீங்க 12 மணி நேரம் தாண்டிலாம் நடுராத்திரி எல்லாம் கிளாஸ் எடுத்திருக்கோம் நம்ம. புரியுதா? சாப்பிட்டு வந்த பிறகு கிளாஸ் எடுத்திருக்கோம் நடுராத்திரி. அதை விட உச்சசாயில விவேகானந்த ராக்ல
மத்தியானம் லஞ்சுக்கு பிறகு கிளாஸ் எடுத்திருக்கோம். அந்த இது இருக்க உத்தண்டே அந்த சமரப்பு கிளாஸ் இருக்க, அது பீக்கு கிளாஸ். சும்மாவே இப்படி சொர்க்கம். அது தப்பு மாண்டூக்கியா, அதை நம்ம சாப்பிட்டிருக்கோம். என்னெல்லாம் டயத்தெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்கோம். புரியுதா? அதனால 12 ஹவர்ஸ்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே அபியாசத்தில் இருக்கு. புரியுதா? ஜஸ்ட் டைம் தான். ஓகே, உங்களுக்கு டைம் தான் சார். அப்புறம் புரிஞ்சுனா நீங்க எங்கேயோ ஓகோன்னு ஆடிவிங்க பாருங்க சார். அப்படி சொல்றல, ஜஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் நீ ஓகோன்னு ஆக போற பாரு. அதனால அழகா சொல்றாரு, சமோ தமஸ்தபஸ்சௌச்சம் க்ஷாந்தி ராஜர்வமேவச ஞான விஜானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம சுபாவஜம். பிராமணனுக்கு சுபாவமா அவனுடைய சுபாவத்தை பொறுத்து குணத்தை பொறுத்து சொல்றாரு. ஓகே, அவன் எப்படி இருப்பானா அப்படின்னா எளிமையாக இருப்பான். முதல் குணம். ஓகே, சுத்தமாக வைத்திருப்பான். அவனுடைய திங்ஸ் எல்லாம் சுத்தமா வச்சிருப்பான். டேபிள் கிளீனா இருக்கும், டம்ளர் கீழே உண்டு இருக்காது, எல்லாமே அழகழகா இருக்கும். அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அழகுனா என்ன தெரியுமா உங்களுக்கு? கண்ணு இருக்க வேண்டியதுல கண்ணு இருக்கும், காது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கும், மூக்கு இருக்கும். அதுதான் அழகு. நீங்க யோசிச்சு பாருங்க, கண்ணு கொஞ்சம் சாட்சி வேற பக்கம் இருந்தா அழகு போயிடும். அப்ப அழகுன்றது அது அப்படி அப்படி இருந்துச்சுன்னா அழகா இருக்கும். அப்ப சுத்தமா வச்சுக்கணும், எளிமையா இருக்கணும். ஓகே, அந்த மாதிரி இருக்கணும். அப்புறம் சிடிச்சிடுன்னு இருக்க கூடாது, பிரசன்னமா இருக்கு. உனக்கு என்ன வேணா ப்ராப்ளம் இருக்கட்டும், புரியுதா? அவன் என்ன வேணா இருக்கட்டும், ஓகே, எது வேணா நினைக்கட்டும், அப்படியே பிளசண்டா. அந்த போட்டோக்கு கொடுக்குறல, இந்த போட்டோ எடுக்கும் போது ஒரு முகம் காட்டுறல, அதே மாதிரி 24 மணி நேரம். நான் வேணா இந்த கேமரா அனுப்புறேன். நான் இந்த சிடி சிசிடியா சிடி டிசிடி டிசி அந்த ஒரு கேமரா உங்க ஆத்துல அனுப்பி அந்த போட்டோ எடுக்க சொல்றேன் நான். ஓகே, ஒரு நாள் முழுக்க நம்மளை கவனிக்கிறது அந்த கேமரா. அப்படி சொன்னா நீ எப்பவுமே சிரிச்சுட்டே சாம்பார் பண்ணுவேன். ஓகே, அவர் என்ன போட்டாலும் இவரும் சந்தோஷமா சாப்பிடுவாரு. என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு அந்த பழக்கம் இருக்கு, சம்ஸ்காரம் இருக்கு. போட்டோக்கு இது கொடுக்கறது இந்த குழந்தையில இருந்து சம்ஸ்காரம் இருக்கு. புரியுதா? அது குழந்தை போட்டோ எடுக்கணும் அப்படியே இருக்கும். அதெல்லாம் அதுல இருந்து இருக்கிறதுனால அந்த சம்ஸ்காரத்தை வச்சு அந்த சிடிச்சிடு முஞ்ச சந்தோஷம் முஞ்சி ஆக்கலான்னு ஒரு ஐடியா. ஓகே, சோ அது கேமரா ஆர்டர் பண்ணல, நம்ம இவர்கிட்ட சொல்லுவோம். ஓகே, எளிமையா இருக்கிறது. அப்போ அதுக்கப்புறம் நீ சுடுகாட்டுல உனக்கு வேலை கொடுத்தா கூட, இப்ப சுடுகாடு எங்க இருக்கிறது, அங்கேயும் நமக்கு வேலை கொடுக்க மாட்டான். ஓகே, டாஸ்மாஸ்கில் வேலை கொடுத்தான்னு வச்சுக்கோ, அங்கேயும் நீ சத்துவத்தில் இருக்க முடியும். யார் ஏற்கனவே டாஸ்மாஸ்கில் வேலை செஞ்சவன் சுடுகாட்டுல? ஹரிச்சந்திர மகாராஜ். அந்த இடத்துல டர்ட்டியா இருக்கும். புரியுதா? நிறைய இது எல்லாம் என்ன, அது என்ன இதெல்லாம் பூசுறதுக்கெல்லாம் இருக்க லோஷன், பாடி லோஷன் தானே, பாடி லோஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் டெய்லி சுடுகாட்டுக்கு போவான். புரியுதா? திருப்பி ஒரு 5 தடவை குளிப்பாவன். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? ஆரோக்கியமா இருந்தா சாகர வரைக்கும். குண பிராமணனா இருந்தான், ஜன்மத்தில் சத்திரியனா இருந்தான். தொழில் அவனுக்கு எப்படி போயிடுச்சு? அதனால அவனுக்கு பிராரப்தம் அவனுக்கு இல்லை. நம்ம அவன் பிராரப்தத்திலே காட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுவான், சுடுகாட்டுக்கு போயிட்டான்னு. அவனை பொறுத்த வரைக்கும் ஞானி அவன். அவனுக்கு சுடுகாடும் ஒண்ணும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருப்பான். அரண்மனையிலும் ஒரே மாதிரி சிரிச்சுட்டு இருந்தான், சுடுகாட்டுக்கு வந்த பிறகு ஒரே மாதிரி தான் இருந்தான். புரியுதா? இதெல்லாம் நம்ம ராமருக்கு மாத்திரத்தை சொல்லுவான். அவ பரம்பரையா அப்படிதான் இருக்கிறது. மாம்தாத்தாத்துல இருந்து அங்க குடும்பமே சிரிச்ச குடும்பம், மலர்ந்த குடும்பம். புரியுதா? அதனால கடுகடுன்னு இருக்கப்படாது. ஓகே, வேலை பார்க்கிற இடத்துல கடுகடுன்னு இருக்கப்படாது. ஓகே, அதுவும் டக்கு டக்குன்னு இந்த இதுல ரிசப்ஷன்ல இருக்க அந்த பொண்ணு மாறிண்டே இருக்கும் முகம். வாங்க வாங்க, அது இந்த கல்யாணத்துல பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கல சம்பந்தி, அப்போ யாரு முக்கியமான அந்த பேஸ் மாறிண்டே இருக்கும். டக்கு 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 டக்குன்னு வரும். நீங்க கவனிச்சு இல்லையா? அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கணும். அவங்கள பார்த்துட்டே இருக்கக்கூடாது, தெரியக்கூடாது. நீ பார்க்கறது அப்படி அப்படி இருந்து பார்த்துக்கணும் எப்படிலாம் மாறுறது.
அதுல ஒரு விஷயம் கவனிச்சீங்கன்னா, எப்பெல்லாம் ஸ்மைல் இருக்கோ அப்ப அழகா இருக்கும், எப்பெல்லாம் கடுகடுன்னு இருக்கோ அந்த இருக்கிற அழகெல்லாம் சேர்த்து போயிடுவான். ஏற்கனவே அந்த இதுல வேற அந்த பேருனா கல்யாணம், இந்த ரிசப்ஷன் ஈவினிங் இல்லையா, அதுல அந்த பவுடர் எல்லாம் பண்ணி அந்த அவசரத்துல வேற பவுடர் சரியா போடாம வந்துருவால, வேர்த்து வேர்த்து இதுவாகி அந்த கடுகடுன்னு பண்ணுவோன்னு தடாகாய் மூஞ்சி மாதிரி வந்துடும். பிகாஸ் தடாகை ரொம்ப அழகானவ, அவ சாபத்தினால மாறி போடுச்சு. அவ ஒரு ட்ரிக் பண்ணிட்டா, புரியுதா? இந்த ட்ரிக் பண்ணதுனால அந்த முனிவர் சாபம் கொடுத்துட்டார், புரியுதா? இந்த மாதிரி. அதனால நீ இந்த நீ எவ்வளவு கிளி ஃபேஸா இருந்தாலும் ஸ்மைல் பண்ண, அது அழகு இருக்கும், புரியுதா? அழகு இருக்கணும், புரியுதா? அதுல இருக்கணும். அப்ப சூத்திர தொழில் இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்னா, அந்த சூத்திர தொழில கூட நான் சந்தோஷமா அந்த எளிமையா சத்துவ குணத்தோட இருக்க முடியும். ஓகே, அப்ப சத்துவ குணத்துக்கு அடிப்படையா மன்னிக்கு சுபாவம் இருக்கணும், எளிமையா இருக்கணும், கடுகடுன்னு இருக்கக்கூடாது, சினம் கூடாது. இதெல்லாம் சத்துவ குணத்துக்கான அறிகுறி அப்படின்றார் பகவான். இதுல இப்படி நம்ம ஆபீஸ்க்குள்ள போய் ஆபீஸ் வேலை 12 மணி நேரம் வேலை செய்ய, 10 மணி நேரம் 8 மணி நேரம் எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டு வேஸ்ட் பண்ணிடுவானோ எவனாவது? கொள்ள லாபம். இப்ப குஜராத்ல இருந்து வெளியில வந்தாரு நம்ம ஆளு நரேந்திர மோடி. நதியெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷம், ஏன்னா அவங்க ஊர்ல அவ்வளவு நதியெல்லாம் கிடையாது, அவ்வளவு பசுமையெல்லாம் அவர் பார்த்தது இல்ல. பார்த்த உடனே ஃபுல்லா இறங்கி வேலை செய்யறாரு இருப்பார் எக்கச்சக்கமா. ஏன்னா அவ்வளவு கொட்டி கிடக்கிறது நம்ம நாட்டுல செல்வம். அத அவர் மெஷர் பண்றாரு, டக்குனு 4.5 இருந்து நம்ம ஆளு பேசாத ஒரு இது இருந்தாரு பிரைம் மினிஸ்டர், கீழே போனவர் இவர் 7.5 கொண்டு வந்துட்டார் ரேட். எல்லாத்தையும் ப்ரோக்ரஸ், எல்லாமே ப்ரோக்ரஸ். ஓகே, மொத்தம் 3 வருஷம் தான் ஆகிறது. இப்ப எல்லாத்திலும் ப்ரோக்ரஸ். இவனுங்க எத்தனை சொல்லுவானுங்க, அவர் ஏதாவது சொல்லி இந்து தர்மம் இந்த சனாதன தர்மம் எதாவது சொல்லி கலப்பி விடுவானுங்க. லா என்ன இருக்கிறது, இந்த லா பத்தியே பேசுவார். நீ நட லா சொல்ற, நான் சொல்றேன் லா. பியூட்டிஃபுல் ராஜதந்திரம். ஆப்டர் சாணக்கியா, சிவாஜிக்கு பிறகு இந்த இது பியூட்டிஃபுல்லா பண்ற. அது இதை ஏன் சொல்ல வரேன்னா, 10 மணி நேரம் வேலை செஞ்ச ஆபீஸ, அந்த 10 மணி நேரம் ஆபீஸ சமதமா டெவலப் பண்ண கூடாதோ? இல்ல, சம்பளத்துக்கு வேலை உனக்கு கொடுத்தா உன்னை எதுக்கு குருகுலத்தை அனுப்பிச்சது வேலைக்கு? பணத்துக்கா? பணத்துக்கு வேணும்னா நீங்க ஒரு 10 நாள் வேலை செய்ய, நான் பணம் கொடுக்குற சம்பளம். உனக்கு அப்பதான் தெரியும் உன் ஆபீஸ் எம்டி எல்லாம் நல்லவன்னு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.